ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க சிம்பிளா என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா குழந்தை பிறக்குமா, நான் ஓவர் வெயிட்ல இருக்கேன், எனக்கு சத்து இல்ல, எனக்கு பிசிஓடி இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது குழந்தை பறக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் கிடையாதுங்க. பிசிஓடி இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமா இருக்க பொருட்கள் எடுக்கும்போது கண்டிப்பா பிரெக்னன்சி ஆக முடியும். அதுக்குரிய சிம்பிளான ஒரு 4 பொருள் பார்க்க போறோம். எப்படி ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா குழந்தை நிக்குங்க. அதே மாதிரி சிம்பிளா ஒரு டெக்னிக், ஒண்ணு ரகசியமா ஒரு டெக்னிக் சொல்லி தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பிரெக்னன்சி ஆக முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோல விதை சுழற்சி முறை பார்த்துருப்பீங்க. விதை சுழற்சி முறையில நம்ம ஏற்கனவே சொல்லிப்பேன், எல்லா விதைகளுமே ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது நம்ம ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்தும். அதே நேரம் பெண்களுக்கு எலும்புகளையும் வலிமைப்படுத்தும், நம்மளோட கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங் பண்ணும். நம்ம irregular பீரியட்ஸ் இல்லாம அழகா பீரியட்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் ஒமேகா 3 கண்டென்ட் கம்மியா இருக்கும், சத்து கம்மியா இருக்கும். நம்ம ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் கரு உருவாகுதல் கரெக்டா இருக்கணும். சினப்பையில கரு உருவாகிறதோட அந்த ஒரு கருமுட்டை 15ஆவது நாள் வெளியே வரும் பாத்தீங்களா, ஓவிலேஷனுக்காக. அந்த 15ஆவது நாள் வர கருமுட்டையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 4 திங்ஸ் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் பொருள் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரை பூவும் கிடைச்சா நீங்க வாங்கி அதை வீட்டிலேயே நல்லா அலசிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு வெள்ளை கலர் துணியில காய வச்சீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். அதை நீங்க பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடியாதான் முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணுங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க. முருங்கைக்கீரையும் அது கூட பூவும் சேர்ந்து இருக்கும். முடிஞ்ச அளவு கடையில பொடியாவோ நாட்டு மருந்து கடையில பொடியாவோ வாங்காதீங்க. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க உங்க பக்கத்துலயோ வேற எங்க தூரத்துல கிடைச்சாலும் சரி, அலைஞ்சு திரிஞ்சு முருங்கைக்கீரையாவே போய் மரத்துல பறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊர்ல தெருக்கு தெரு முருங்கை மரம் இருக்கும். சண்டைக்காரங்களா இருந்தாலும் கோச்சுக்காம அவங்க கிட்ட கெஞ்சி கதறியாவது முருங்கைக்கீரை வாங்கிட்டு நீங்க வீட்லயே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கட்டு நீங்க பொடி பண்ணி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு வரும். ரொம்பயும் யூஸ் பண்ணக்கூடாது, 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதுமானது. இந்த முருங்கைக்கீரை பொடி அப்படின்றது உங்களுக்கு ஒமேகா 3 கண்டென்ட் அதிகம், ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்தும், கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணும், ஓவிலேஷனையும் கரெக்டான முறையில நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 பேருமே எடுக்கணும். நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றீங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே பீரியட்ஸ் அப்போல இருந்து 48 நாளைக்கு நீங்க கண்டினியூஸா அதை ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு பொருளையும் நீங்க ஃபாலோ பண்றது குறைஞ்சது 48 நாளாவது ஃபாலோ பண்ணுங்க. இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெண்ணி தண்ணியில 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே குடிச்சுக்கலாம். வடிகட்டி குடிக்கணுமான வடிகட்டி குடிக்க கூடாது, அப்படியே தான் குடிக்கணும். இந்த மாதிரி வெண்ணி தண்ணி நல்லா சூடா இருக்க தண்ணியில 1/2 டீஸ்பூன் எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். சில பேர் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே குடிப்பாங்க, சில பேர் இப்படியே குடிச்சுக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பொடி தான், ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்லா கலராக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு வீட்லேயே நீங்கள் அரைச்சி வைங்க. இது அப்படியே எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்றவங்க 1 டீஸ்பூன் தேனாவது நாட்டு சர்க்கரையாக சேர்த்துக்கோங்க. ஹஸ்பண்டும் குடிக்கணும், ஒய்ஃபும் குடிக்கணும். 2 பேருமே டெய்லி காலையில் முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். இது முதல் பொருள். 2வது ஃபிளாக்ஸ் சீட், ஆளி விதை. இந்த ஆளி விதையிலையும் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகம், அதே மாதிரி சத்துக்கள் அதிகம். இதையுமே நீங்க பொடி பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்லியிருக்கேன், விதையா இருக்கிறதோட பொடியா இருக்கும்போது சத்துக்கள் அதிகம். வெண்ணி தண்ணியில 1 டீஸ்பூன் பொடி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல தேனாத நடுச்சக்கரையா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க குடிக்கலாம். இது 2வது பொருள். 3வது பொருள் அப்படின்ற போது அத்திப்பழம். ட்ரையா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, 2 ஸ்லைஸ் மாதிரி ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணியோட சேர்ந்து மிக்ஸி ஜார் நல்லா அடிச்சு 1 கிளாஸ் காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம். இது 3வது பொருள், அத்திப்பழம். இருக்கிறதுலயே ஒரு சத்துக்கள் அதிகமானது அப்படின்னா அத்திப்பழம் தான். அல்சர் இருக்கவங்க, குடல் புண் இருக்கவங்க, தொண்டையில இருந்து இந்த உணவு குழாய் ஃபுல்லா புண்ணா இருக்கவங்க 1 வாரம் இந்த மாதிரி அத்திப்பழம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாமே சரியாயிருங்க. அத்திப்பழம் இருக்கிறதுல பயங்கர பெனிஃபிட்டுங்க. 4வது பொருள் அப்படின் போது கருப்பு உலர்ந்த திராட்சை. இதையும் இதே மாதிரி தான் அத்திப்பழம் மாதிரி முத நாள் ராத்திரியேவும் தண்ணியில ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 கருப்பு உலர்ந்த திராட்சை இருக்கிற மாதிரி போட்டு ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில எம்டி ஸ்டொமக்ல அந்த தண்ணியும் சரி அந்த திராட்சையும் சரி சாப்பிடணும். இதை 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணணும். 2 பேத்துக்குமே ஒமேகா 3 கண்டென்ட் வேணும். அதே நேரத்தில் 2 பேருமே உடல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2 பேத்துக்குமே ஹீமோகுளோபின் அளவு கரெக்டா இருந்தாதான் குழந்தை நிற்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் பிரச்சனை, ரத்த பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் எதுவுமே வராம இருக்கும்.
இருக்கும். ஸோ 2 பேருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ கர்ப்பம் தரிக்கிறவங்க இந்த 4 பொருளையுமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு போல இந்த 4ஐயுமே எடுக்காதீங்க. எதையாவது ஒன்ன கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. என் சிஸ்டர் வந்து 2வது பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது அவளுக்கு நிக்காமே ரொம்ப நாள் தள்ளி போச்சு. அப்போ அவளுக்கு வந்து சி சைக்கிளிங் மெத்தட் வந்து ஃபிளாக்ஸ் சீட் தான் காலையில எடுக்க சொன்னாங்க. அவளுக்கு ஃபிளாக்ஸ் சீடோட அந்த டேஸ்ட் பிடிக்கல. அப்போ அவ என்ன பண்ணட்டும் எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கருப்பு உலர்ந்த திராட்சை நீ ட்ரை பண்ணுன. அவ வந்து கருப்பு உலர்ந்த திராட்சை மட்டும்தான் ராத்திரி ஊற வச்சு காலையில எடுத்தா. அவ இப்ப 2வது மாசமா இருக்கா. அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஃபோன் பண்ணி அவ கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து நான் அத்திப்பழம் ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த பொண்ணு ராத்திரி அத்திப்பழத்தை ஊற வச்சு காலையில ஜூஸ் வச்சு சாப்பிட்டா. அவளும் எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா நான் வந்து 2 மாசமா இருக்கேன், எனக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆன பிறதான் உங்ககிட்ட சொல்லணும்ட்டு உங்ககிட்ட சொன்னேங்க்கா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னா. ஸோ எதையுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 48 நாளுக்கு விடாம கண்டினியூவா ட்ரை பண்ணுங்க. இந்த 4ஐயும் ஒண்ணு போல ட்ரை பண்ணணுமான வேண்டாம். ஏன்னா இந்த 4 ஒண்ணு போல சேராது ஒரு சிலருக்கு. ஏதாவது காலையில முருங்கைக்கீரை பொடி எடுத்தீங்கன்னா அது கூட கருப்பு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த 2ம் சேர்ந்து எடுக்கும்போது ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. ஒன்று அத்திப்பழம் எடுத்தீங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை எடுக்க வேண்டாம். ஏதாவது ஒன்று கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 4மே ரொம்ப முக்கியமான பொருளுங்க. கண்டிப்பா உங்களால கர்ப்பம் தரிக்க முடியும். அதே நேரத்துல கொஞ்சம் உடல் உழைப்பும் கண்டிப்பா பண்ணுங்க. சின்ன சின்ன வாக்கிங் பண்ணுங்க, சின்ன சின்ன யோகா பண்ணுங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட இடுப்பு எலும்புகளும் சரி நம்ம கர்ப்பப்பையும் செய்ய ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த கர்ப்ப காலத்துல நம்மளுக்கு இசிவு கொடுக்கணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல ஹெல்த்தியா ஃபுட் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அப்புறம் கடைசியா சொல்ல வந்தது என்ன அப்படின்னா ஒரு ட்ரிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ட்ரிக் அப்படின்ற போது பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸ் வந்து 1வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் சினைப்பையில் கருமுட்டை உருவாகும். அந்த 15வது நாள் தான் சினைப்பையிலிருந்து கருமுட்டை, ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் ஓவிலேஷனுக்காக வரும், கர்ப்பம் தரிக்கிறதுக்காக வரும். ஸோ நீங்க வந்து அந்த 15வது நாள் தான் வந்து சேர்ந்துருக்கணும். ஆணோட ஸ்பேமும் கர்ப்பப்பையில ஒரு வாரத்துக்கு ஆக்டிவா இருக்கும், அதாவது உயிரோட இருக்கும். கண்டிப்பா சொல்லுவாங்க பீரியட்ஸ்க்கு 15 நாள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஊடால இருக்க அந்த 4 நாளைக்கு வந்து அதுதான் ஓவுலேஷன் பீரியட் அப்படின்பாங்க. அந்த 4 நாளுன்றதை விட இந்த 15வது நாள் எல்லாத்துக்குமே வந்து மாறும். பீரியட்ஸ் டைம் வந்து ஒருத்தருக்கு 40 நாள் இருக்கும், ஒருத்தருக்கு 60 நாள் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து 3 மாசம் இருக்கும். எதுவா இருந்தாலும் பீரியட்ஸ் ஆன 15வது நாள் அன்னைக்கு நீங்க கண்டிப்பா சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு உயிரோட இருக்கும். உங்களோட கருமுட்டையும் ஸ்லோவா வந்தாலும் கரு உருவாகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் 15வது நாள் தான். இந்த 4 பொருளையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குறைஞ்சது 48 நாளா ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் எனக்கு கண்டிப்பா ரிசல்ட் சொல்லுங்க. குழந்தைக்காக வெயிட் பண்ற எல்லா பெண்களுக்கும் சரி நல்லபடியா குழந்தை நின்று நார்மல் டெலிவரி ஆகணும். அதுக்காக வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமேவும். என்கிட்ட மெசேஜ் பண்ணி அதிகமா கேட்கும்போது எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, நான் குழந்தைக்காக ட்ரை பண்றேன், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. எப்பயுமே நீங்க தான் உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேட்டர். இப்போ யாருமே இனிமேல் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க. குழந்தை தள்ளி போயிருக்கு, நான் குழந்தை பெத்துக்குவேன், எனக்கு குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க எப்பயுமே உங்க மனசுலயும் சரி உங்க மைண்ட்லயும் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளால குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்றத அந்த தாட்டை கொண்டு வாங்க. எடுத்தனுமே பயப்படாதீங்க, சரியா? அதெல்லாம் ஒரு சால்வ் பண்ண முடியாத ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து தப்பா எதையோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட தமிழ் உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது எவ்வளோ ஒரு பிரச்சனையும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஈஸியான சிம்பிளான வழிகளை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்மளோட மனசையும் சரி மைண்டையும் சரி பாசிட்டிவ் வேல கொண்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.